Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துருச்சா, பேங்க் நிஃப்டி அடுத்து என்ன நடக்க போகுது, நிஃப்டியில் அடுத்து ஒரு ராக்கெட் மோடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் நியூஸஸ் வந்து அதிகமாகவே வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹிண்டன்பர்க்குடைய ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், செபிக்கு எதிராக, அதே மாதிரி HDFC பேங்கோடைய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், குறிப்பாக நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஒரு சரிவுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் உருவாக்குனாங்க. பட் அதுவுமே வந்து உங்களுக்கு போன வீக்கோடைய க்ளோசிங்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, 24,000க்கு கீழே வந்து போன வீக் வந்து க்ளோசிங் நடந்துருந்துச்சுன்னா இந்த வீக் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபாலை வந்து நம்ம எதிர்பார்த்துருந்துருக்கலாம். பட் அது வந்து ஆனால் போன வீக் நடக்கலை. ஸோ இந்த வாரம் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு ரூமர் இருந்தாலும் கூட, இந்த வாரமும் அந்த 24,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை உடைக்காம தான் ட்ரேடிங் செஷன் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நமக்கு வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு லீவும் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெருசாக எதிர்பார்த்த ஒரு விஷயம், வீக்லியில் என்ன க்ளோசிங் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். பர்டிகுலராக வந்து போன வாரம் நான் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 24,400க்கு மேலே வந்து போன வீக்கோடைய க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதான் இந்த வாரம் அதை வந்து நமக்கு அந்த பார்டரை என்ன பண்ணியிருக்குன்னா கிராஸ் பண்ணி மேலே வந்து இந்த வாரத்தோடைய க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது என்ன நமக்கு ஒரு சமிக்கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிஃப்டி அதாவது எதிர்பார்த்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 24,320 வரைக்கும் ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு கேப் அப் வந்து ஓப்பனிங் இருந்துச்சு. பட் 400 வரைக்கும் நமக்கு வந்து மேலே வந்துட்டு திருப்படி வந்து அந்த இடத்துல வந்து சஸ்டைன் ஆக முடியாமல் ஒரு இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் அதையும் மீறி இன்றைக்கி நிஃப்டி 50யோடைய ஸ்டாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 3% 2%ங்கிற மாதிரி வந்து ஒரு ஏற்றம். ஐடி ஸ்பேஸில் வந்து விப்ரோவாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு மைண்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற ஸ்டாக்ஸஸ் எல்லாமே ஒரு நார்மலான ஸ்டாக்ஸஸ் கூட உங்களுக்கு வந்து 2% வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஏற்றம் கொடுத்தது. நிஃப்டி 50 இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்டரையும் நமக்கு கிராஸ் பண்ணிடுச்சு. அடுத்ததாக என்ன போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு ப்ரெடிக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த 24,415 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அதை இன்றைக்கி வந்து உடச்சாச்சு. வீக்லியில் க்ளோசிங்கும் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடம் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டாக பேஸ் ஆகணும். இதை மண்டே நமக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப நமக்கு மேலே ஏறணும். இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு மேலே போய்ட்டு மறுபடியும் உங்களுக்கு கீழே வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த 2 மெத்தட் தான் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நமக்கு நடக்கணும். நம்ம மண்டே வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ 24,415ங்கிற ஒரு ரீடெஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிச்சின்னா நம்ம வந்து நிஃப்டியில் ஒரு என்ட்ரி வந்து பொசிஷனலாக நம்ம வந்து போட்டு வைக்கலாம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,750ங்கிறது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக்குக்கு. இது வந்து ஒரு பொசிஷனலுக்கு நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, பேங்க் நிஃப்டியுமே வந்து இன்றைக்கி ஒரு பார்டர் கிராஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். 50,110க்கு மேலே வந்து நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் நடந்துருச்சுன்னா
ஸோ பொசிஷனலாக வந்து அதுவுமே வந்து பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பட் நிஃப்டி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டுக்குள்ளே பேங்க் நிஃப்டி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரல. பட் அதை நம்ம ஒரு கன்சாலிடேஷன் பீரியடாக தான் வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டியில் இன்னும் ஒரு பொசிஷனல் நமக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். அது மண்டே நமக்கு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுதாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி நடந்துச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு பொசிஷனல் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம அந்த இதை நம்ம வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி நமக்கு வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னா இன்னொரு ராக்கெட்டுக்கு அது தயாராகுது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட தீபாவளியை நெருங்கும் பொழுது நமக்கு 25,000க்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கக்கூடிய இடமா இருக்கும், அதாவது தீபாவளியை ஒட்டினாப்பில். பட் அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து ஒரு அப்சைன் மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு ரீடெஸ்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். ஸோ மண்டே நமக்கு அந்த ரீடெஸ்ட் கிடச்சிச்சின்னா ஒரு பொசிஷனல் எடுக்கிறதுக்கு நம்ம தயங்காமல் நம்ம எடுக்கலாம். ஸ்டாப் லாஸுமே வந்து ஒரு பெரிய லெவலில் நமக்கு இருக்காது. பேங்க் நிஃப்டி நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ண தான் வேண்டியிருக்கு. பட் அது வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்ம பேங்க் நிஃப்டியை வந்து பொசிஷனாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஆல்ரெடி நமக்கு ஒரு ட்ரெண்டை உருவாக்கி கொடுத்துச்சு. அடுத்து கண்டிப்பாக ஒரு ராக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.